Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பாத்தீங்க அப்படினா இப்ப 30 டேஸ் கிளாஸ் பைக் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம டே 15 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. நீங்க இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 15 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க்கான ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துங்க. இன்னைக்கு நம்ம டே 16 என்ன பார்க்க போறோம் அப்படினா past perfect tense. இந்த டென்ஸ் தான் பாத்தீங்க அப்படினா நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. சில பேர் இப்படி கூட யோசிப்பீங்க. இந்த டென்ஸ் ஏன்டா இருக்கு? இதுக்கு பதிலா சிம்பிள் பாஸ்ட் பேசிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இந்த டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே, இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். என் உறவினர்கள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள், அதனால்தான் நான் நேற்று பள்ளிக்கு வரவில்லை. இந்த சென்டென்ஸை நம்ம நார்மலாக எப்படி பேசுவோம்? எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அதனால தான் என்னால் ஸ்கூலுக்கு நேற்று வர முடியல, வரல, எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது நமக்கு ரெண்டு சென்டென்ஸை நம்ம பிரிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என் உறவினர்கள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள், இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் பாருங்களேன், அதனால் தான் நான் நேற்று பள்ளிக்கு வரவில்லை. ஓகே, இப்போ பாருங்களேன். இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 எங்கள் டீச்சர் கேட்குறாங்க, நேற்று ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், இப்படியே சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த சென்டென்ஸில் ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த ஃபர்ஸ்ட் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசணும். புரிஞ்சா? ரெண்டாவது ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷனை வச்சு நம்ம பேசும்போது, அதை பற்றி பேசும்போது அதை நம்ம சிம்பிள் பாஸ்டில் பேசணும். ஓகே, அப்போனா இங்கே எது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடந்துச்சு? என் உறவினர்கள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள், வந்திருந்தார்கள், போயிருந்தார்கள், செய்திருந்தார்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பேசும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்களேன், 7 மணிக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 8 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது, ஆனால் நான் ஸ்கூலுக்கு கிளம்பல, ஸ்கூலுக்கு போகலை. அப்படின்னா எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா 7 மணிக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ரெண்டாவதாக என்ன ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போகலை. அப்போனா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்டில் ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்துச்சோ அதை பற்றி பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசணும். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்துச்சு? என் உறவினர்கள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். ஓகே, என் உறவினர்கள், இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? மை ரிலேட்டிவ்ஸ். ஓகே, இவங்க தான் சப்ஜெக்ட்ங்க. ஓகேங்களா? நம்ம இவங்கள பற்றி தான் பேசுகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசணும். மை ரிலேட்டிவ்ஸ் ஹேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? வந்திருந்தார்கள், வந்திருந்தார்கள். வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். இப்போ இந்த கம் அப்படிங்கிற வெர்பை V1 இருக்கிற கம் அப்படிங்க பேசக்கூடாது. V3 என்ன இருக்கோ அதை தான் பேசணும். கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? V1, V2, V3. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுவும் கம் அப்படிங்கிற வெர்ப் தான் வரும். ஓகேங்களா? கம், கேம், கம். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் ஹேவ், ஹேஸ், ஹேட் வச்சு பேசுகிறோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வெர்ப் கண்டிப்பாக ஷுட் பி எப்படி இருக்கணும்? வெர்போட தேர்ட் ஃபார்மை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் வெர்பை தான் பேசணும். அந்த வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். கம்மோட தேர்ட் ஃபார்மும் கம் தான். ஓகேங்களா? மை ரிலேட்டிவ்ஸ் ஹேட் கம். என் சொந்தக்காரர்கள் வந்திருந்தார்கள். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. எங்கே வந்திருந்தாங்க? என் வீட்டிற்கு, என் வீட்டிற்கு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? என் வீட்டிற்கு இக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். என்னோட வீட்டுக்கு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கும். டு மை ஹவுஸ். புரிஞ்சா? இது தாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம இதை தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, மிச்சம் இருக்கிற சென்ஸ் நம்ம பேசிடலாமா? அதனால்தான் நான் நேற்று பள்ளிக்கு வரவில்லை. அதனால தான் நான் நேற்று ஸ்கூலுக்கு வரல சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனால்தான். இதை நம்ம எப்படி சொல்லுவாங்க? அதனால்தான் அப்படின்னா
தட்ஸ் வை அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் வை, அதனால தான் நான் பள்ளிக்கு வரவில்லை. பாருங்கள், இது சிம்பிள் பாஸ்டாக மாறிடுச்சு. பள்ளிக்கு வரவில்லை, நான் உன்னை பார்க்கவில்லை, நான் அவனிடம் பேசவில்லை. எப்படி பேசலாம்? நான் பள்ளிக்கு வரவில்லை அப்படின்னா ஐ didn't come to school. எப்போ? நேற்று, yesterday. My relatives had come to my house. That's why I didn't come to school yesterday. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா இதுதாங்க. என் உறவினர்கள் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். நான் மதுரைக்கு போயிருந்தேன். அவன் என்னை பார்த்திருந்தான். பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதை பற்றி பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு தான் பேசணும். ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த மாதிரி பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் வச்சு நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் குழப்பறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக ஒரு சென்டென்ஸ் வச்சு மட்டுமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்கலாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணுங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி எந்த ஆக்சிலரி வெர்ப் வரும் அப்படின்னா ஹேட். ஓகேங்களா? ஓகே, ஐ ஹேட், we had, you had, they had, he had, she had, it had. ஓகேங்களா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்மை தான் பேசணும். வேர்போட தேர்ட் ஃபார்மை தான் பேசணும். எங்கெல்லாம் ஹேட், ஹேவ், ஹேஸ் இதெல்லாம் வருதோ இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பொருந்தும். ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பொருந்தும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட். நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். டே 15 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ டே 16 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்கள், அவன் மதுரைக்கு போயிருந்தான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவன் மதுரைக்கு போனான் அப்படின்னு பேசினோம் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் மதுரைக்கு போயிருக்கிறான் அப்படின்னா அல்லது போய்விட்டான் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவன் மதுரைக்கு போயிருந்தான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த 3 டோனை நீங்கள் நல்லா கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருக்கணுங்க. போயிருந்தான் அப்படின்னா அது எதில் வருது? கரெக்டுங்க. இதை தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? இந்த 3 மட்டும் மறந்துடாதீங்க. போனான், பாருங்கள், போனான் அப்படியே பேசி முடிச்சிட்டோம். அது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து பாருங்கள், போயிருக்கிறான் அல்லது போய்விட்டான் இந்த மாதிரி டோனில் பேசுகிறோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாருங்கள், போயிருந்தான் இந்த டோனில் பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். புரிஞ்சா? இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியமான கீ. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகேங்க, இங்கே பாருங்களேன். அவன் மதுரைக்கு போயிருந்தான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். அவன்னா ஹீ. ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு பேசணும்? நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். சொல்லுங்க பார்க்கும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான். ஹி ஹேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்ப். வேர்போட தேர்ட் ஃபார்மை தான் பேசுனீங்கன்னா வேர்ப். போயிருந்தான், போகிறது தான். போகிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இந்த கான் அப்படிங்கிற வேர்பை தான் இங்கே பேசணும். ஹி ஹேட் கான். அவன் போயிருந்தான். எங்கே? மதுரைக்கு. ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? இக்குன்னா என்ன வரும்? டு மதுரை. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? He had gone to மதுரை. He had gone to மதுரை. அவன் மதுரைக்கு போயிருந்தான். Had அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஹி ஹேட் கான் டு மதுரை, அவன் மதுரைக்கு போயிருந்தான். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்களேன். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன், நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட். நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? பாருங்கள், பண்ணியிருந்தேன், கால் பண்ணியிருந்தேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? பேசலாமா? நான் ஐ ஹேட் verb என்ன? கால் பண்ணது தான். கால் பண்ணதுக்கு சொல்லுங்க கால், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கால்டு. ஐ ஹேட் கால்ட், நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், யாருக்கு? உனக்கு. கால் யூ, தட்ஸ் ஆல். ஐ ஹேட் கால்ட் யூ, நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். அவள் எங்களுக்காக சமைத்திருந்தாள். எப்படி பேசலாம்? அவள் எங்களுக்காக சமைத்திருந்தாள். அவள் எங்களுக்காக சமைத்தாள் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். அவள் எங்களுக்காக சமைத்திருந்தாள். எப்படி பேசலாம்? ஷீ ஹேட், இங்கே என்ன verb? சமைக்கிறது தான். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? குக், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் குக்ட். ஷீ ஹேட் குக்ட். ஓகே, யாருக்காக? எங்களுக்காக. ஃபார் அஸ். பேசலாமா? ஷி ஹேட் குக்ட் ஃபார் அஸ். ஷி ஹேட் குக்ட் ஃபார் அஸ். அவள் எங்களுக்காக சமைத்திருந்தாள். ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எல்லாருமே வாயை திறந்து ஆன்சர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபைல் இருக்குங்க. இப்போ நம்ம 30 days கிளாஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசுனா ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்களேன். நான் ஒரு பேனா வாங்கியிருந்தேன். நான் ஒரு பேனா வாங்கியிருந்தேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ ஹேட் verb என்ன? வாங்கிறது தான். வாங்கிறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் பை. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பாட். ஐ ஹேட் பாட், நான் வாங்கியிருந்தேன் என்ன? ஒரு பேனா. அ பென். தட்ஸ் ஆல். ஐ ஹேட் பாட் அ பென், நான் ஒரு பேனா வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம். நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். we had, சந்திக்கிறதுக்குன்னு சொல்லுங்க இங்கிலீஷ்ல மீட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? met. யாரை? அவர்களை. அவர்களைனா them அப்படின்னு சொல்லுவோம். we had met them. we had met them, நாங்கள் அவங்கள சந்தித்திருந்தோம். இப்போ நல்லா கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசியிருக்கோம், இந்த பேசியாச்சு. நெக்ஸ்ட் ஹேட் பேசியிருக்கோம், பேசியாச்சு. நெக்ஸ்ட் verb-ஓட தேர்ட் ஃபார்மை பேசியிருக்கோம், பேசியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரை அப்படிங்கிறதுக்கு அவர்களை அப்படின்னு நமக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னென்னு புரியுதா உங்களுக்கு? நாங்கள் அவர்களை சந்தித்தோம் அப்படின்னா we met them அப்படின்னு பேசினா போதும். ஏன்னா மீட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா met. இது we2. ஓகேங்களா? நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம் அப்படின்னா we had met them. அவ்வளோதாங்க. இந்த பேசிக்கான கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பாசிட்டிவான சென்ஸ் பார்த்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கேள்வி எப்படி கேட்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த டென்ஸில் நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்ஸ் பேச மாட்டோம், அதே மாதிரி நெகட்டிவாக நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேங்களாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ அவனை பார்த்திருந்தாயா? நீ அவனை பார்த்திருந்தாயா? நீ அவனை பார்த்தாயா அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ அவனை பார்த்திருக்கிறாயா அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீ அவனை பார்த்திருந்தாயா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளுங்க. ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை ஃபர்ஸ்ட் பேசணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம். அவ்வளோதான், முடிஞ்சு. பேசலாமா?
had. இங்கே சப்ஜெக்ட் யார்? நீ தான். நீனா யூ. ஓகே, verb என்ன? பார்த்திருந்தாயா. பார்க்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? see. அதோட past participle என்ன? see, saw, seen. அப்போனா என்ன பேசணும்? seen. யாரை? அவனை. him. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். had you seen him? had you seen him? நீ அவனை பார்த்திருந்தாயா? ஈஸியாக புரியுதா? இப்போ இதுவே அவர்களை அப்படின்னா அந்த இடத்துல them அப்படின்னு பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். அவள் இரவு உணவு சமைத்திருந்தாளா? எப்படி பேசலாம்? had she cooked dinner? had she cooked dinner? had she cooked dinner? அவள் இரவு உணவு சமைத்திருந்தாளா? நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அவர்கள் வந்திருந்தார்களா? அவங்க வந்திருந்தாங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? அவர்கள் வந்தார்களா அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவர்கள் வந்திருந்தார்களா அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? பேசுங்க பார்க்கும். had they வரதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா கம் தான். had they come? had they come? அவங்க வந்திருந்தாங்களா? இப்போ அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னா அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னா நம்ம எப்படி பேசலாம்? have they come அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளோதாங்க வித்தியாசம். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். எல்லாருமே வாயத்து வந்து பேசலாமா? அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தார்களா? விளையாடினார்களா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? விளையாடி இருந்தார்களா அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பேசலாமா? ஓகே, இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்கணும். ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கணும். நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் இங்கே யார்? அவர்கள், தே. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்போட தேர்ட் ஃபார்மை பேசுனீங்கன்னா வெர்ப் விளையாடுறது தான். விளையாடுறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ப்ளே. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? தேர்ட் ஃபார்ம் என்ன? played. had they played? had they played என்ன? cricket. that's all. had they played cricket? அவங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தார்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். நீ தோட்டத்தை சுத்தம் செய்திருந்தாயா? நீ தோட்டத்தை சுத்தம் செய்திருந்தாயா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். had you. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. சுத்தம் செய்கிறது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? cleaned. ஓகேங்களா? எதை? தோட்டத்தை. the garden. that's all. ஈஸியாக புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தாச்சு. பாசிட்டிவாக எப்படி நம்ம கேள்வி கேட்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுங்க. இந்த டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவாக கேள்வி கேட்குறது நம்ம அதிகமாக கேட்க மாட்டோம். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்க. ஓகேங்க, இங்கே நான் 3 டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். இந்த கான்செப்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இது உங்களுக்கு நான் டெஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ எங்கே போயிருந்தாய்? கேட்போம் பார்த்தீங்களா? நீ எங்கே போனாய் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ எங்கே போயிருந்தாய்? பாருங்கள், போயிருந்தாய். ஸோ இந்த மாதிரி பேச வரும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். ஓகே, பேசலாமா? இது எப்படி பேசலாம்? இங்கே நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நல்லா கவனிங்களேன். எங்கே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். எங்கே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எங்கே அப்படின்னா வேர். வேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம எதை வச்சு பேசணும் அப்படின்னா ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கணும். WH கொஸ்டினை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஓகேங்களாங்க? அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப். வேர் ஹேட். நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா யூ. வேர் ஹேட் யூ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். வெர்ப்னா போகிறது. போகிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் கோ. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. வேர் ஹேட் யூ கான்? வேர் ஹேட் யூ கான்? நீ எங்கே போயிருந்த? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன். இதை நான் எப்படி பேசுவேன்? ஆன்சர் பண்ணுங்கள், வாயை திறந்து பேசுங்க. ஐ ஹேட் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ பாருங்களேன். அடுத்து அவங்க கேட்குறாங்க, நீ சென்னைக்கு போயிருந்தாயா? நீ சென்னைக்கு போயிருந்தாயா? எப்படி கேட்பாங்க? இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும்.
எதை வச்சு கேட்கணும்? இங்கே WH கொஸ்டின் எதுவுமே இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம had அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு தான் கேட்கணும். had you verb என்ன போகிறது தான், அதோட past participle gone. எங்கே? சென்னைக்கு. தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்ஸ் நல்லா கவனிங்க. சிம்பிள் தான், சப்ஜெக்டை மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான் நான் டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், அவர்கள் வந்திருந்தார்களா? பாருங்களேன், கேள்வியாக கேட்டிருக்கோம். அவங்க வந்திருந்தாங்களா? இதை நம்ம எப்படி கேட்போம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். had அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் கேட்கணும். had தேனா அவர்கள் வந்திருந்தார்களா? இதுதான் வெர்ப். வரதுக்கு என்ன சொல்ல விஷயம்ல கம், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா கம் தான். தட்ஸ் ஆல். had they come அவங்க வந்திருந்தாங்களா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அவர்கள் வந்திருந்தார்கள், அவங்க வந்திருந்தாங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்? they had come. இந்த தே அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டு பேசுனீங்கன்னா அது பாசிட்டிவான சென்ஸாக மாறிடும். அதுவே had அப்படிங்கிற சப்ஜெக்டை தூக்கி அப்படியே நீங்கள் முன்னாடி போட்டு பேசுனீங்கன்னா அது பாசிட்டிவான கேள்வியாக மாறிடும். had they come, they had come. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், எப்போ அவங்க வந்திருந்தாங்க? அடுத்த கேள்வி வருது பாருங்களேன், எப்போ அவங்க வந்திருந்தாங்க? ஸோ இதை எப்படி பேசலாம்? இங்கே நல்லா கவனிங்க, எப்போ அப்படிங்கிற WH கொஸ்டின் வருது. ஸோ அதனால் எப்போ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசணும். when, மிச்சத்தை அப்படியே பேசுங்க. when had they come, எப்போ அவங்க வந்திருந்தாங்க. ஈஸியாக இருக்காங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.